தண்ணீர் பிடிப்பதில் ஏற்பட்ட தகராறில் கட்டிட தொழிலாளி குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் குளக்கோவில் கிராமத்தைச் சேர்ந்த தம்பதி கண்ணன் பாண்டிச்செல்வி. கண்ணன் கட்டிட தொழிலாளியாக வேலை பார்த்து வந்தார். இந்த நிலையில் எதிர் வீட்டில் குடியிருக்கும் சரத்குமார் குடும்பத்துக்கும் கண்ணன் குடும்பத்துக்கும் தண்ணீர் பிடிப்பதில் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இந்த நிலையில் சம்பவத்தன்று இரவு ஏற்பட்ட தகராறில் கண்ணன் மற்றும் அவரது சகோதரர் சசிகுமார் ஆகிய இருவரை சரத்குமார் சரமாரியாக கத்தியால் குத்தியிருக்கிறார். இதில் கண்ணன் சம்பவ இடத்திலேயே பலியானார். சசிகுமார் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சரத்குமார் மற்றும் அவரது தாயார் லட்சுமியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ரொம்ப வார்த்தையை அசிங்கமாக விட்டதுனால எங்கள் வீட்டுக்காரர் இறங்கி போனார். நான் பின்னாடியே போகலையே அவங்க அத்தியை வச்சு குத்திட்டேன். அவங்க அம்மாவும் அவங்க தங்கச்சியும் சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து சண்டை போட விட்டு அதுக்கப்புறம் தான் என் கொழுந்தனார், எங்கள் அத்தை, எங்கள் கொழுந்தை மொண்டாட்டி எல்லோரும் வந்தாங்க. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே நிலத்தை அளிப்பதில் ஏற்பட்ட தகராறில் அரிவாளை காட்டி கொலை மிரட்டல் விடுக்கும் வீடியோ வைரலாகி வருகிறது. சேர்ந்தமரம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட கல்லம்புலி கிராமத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருவருக்கு இடையே இடத்தை அளந்து சர்வே கல் ஊன்றுவதில் தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்பொழுது ஒரு தரப்பைச் சேர்ந்த முருகன் மற்றும் மாடசாமி ஆகியோர் மற்றொரு தரப்பினரை அரிவாளை காட்டி கொலை மிரட்டல் விடுத்தனர். தொடர்ந்து இரு தரப்பினரும் மாறி மாறி மண்ணை அள்ளி தூற்றும் வீடியோ வைரலாகி வருகிறது. மது அருந்த பணம் இல்லாததால் மூதாட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அடுத்த பலப்பல் நத்தம் பகுதியைச் சேர்ந்தவர் கோபால் மனைவி அனுமக்கா. கணவர் இறந்துவிட்ட நிலையில் மூதாட்டி தனியாக வசித்து வந்துள்ளார். கடந்த 26ஆம் தேதி நள்ளிரவு மூதாட்டி மூக்கு மற்றும் வாயில் ரத்தம் வடிந்தபடி சடலமாக கிடந்துள்ளார். சந்தேகத்தின் பேரில் மகன் வழி பேரன் சிவகுமாரிடம் விசாரித்ததில் மது அருந்த பணம் இல்லாததால் மூதாட்டியை கொன்றதை ஒப்புக்கொண்டார். அவரது தாய் மலரையும் கைது செய்த போலீசார் மூதாட்டியிடம் கொள்ளையடித்த நகைகளை பறிமுதல் செய்து 2 பேரையும் சிறையில் அடைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.